வெல்கம் டு கேடிசி ட்ராமா தமிழ். புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நாம ஏற்கனவே பார்த்துட்டு இருந்த கிரஷாலஜி 101 ரெண்டாவது எபிசோட் தான் பார்க்க போறோம். போன எபிசோட்ல பண்ணி டவுன் கேமராலேருந்து தப்பிக்கிறேன்னு போய் ஜெயலோட ஷர்ட்டை பிடிச்சி இழுத்து ஜெயல் மேலே விழுந்திருப்பாங்க. இதை பார்க்கறதுக்கு ஹக் பண்ண மாதிரி இருக்கும். உடனே பண்ணி வந்து ஜெயலை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு சாரி அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு ஜீவனை கூப்பிட்டு அங்கேருந்து ஓடி வருவாங்க. அப்போ ஜீவன் பண்ணி கிட்ட கேட்பான், உனக்கு எப்படி அவனுக்கு தெரியும், பார்க்கறதுக்கே பொறுக்கி பையன் மாதிரி இருக்கான், அவன் கூட தான் என் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி கேட்பாங்களா. நான் ஆக்சிடென்ட்ல அவனோட டேப்பை உடச்சிட்டேன், அதுக்கு இன்னும் நான் பே பண்ணல, அதனால தான் எனக்கு அவனை தெரியும், மற்றபடி அவனும் நானும் ஃப்ரெண்ட்ஸ்னா கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா சரிப்பா, எனக்கு என்னமோ அவனை பார்த்தா நல்லவன் மாதிரியே தெரியல, பிடிக்கவும் இல்லை. ஆமாம் பண்ணி, நீ எனக்கு கேன்டீன்ல ஸ்பெஷல் ஏதோ லஞ்ச் ஆஃபர் பண்ணுறேன்னு சொன்னில, போகலாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேன்டீன் கூட்டு போவோம். பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜீவனும் கேன்டீன் கூட்டிட்டு போய் ஸ்பெஷல் லஞ்ச் வந்து வாங்கி கொடுப்பாங்க. இந்த ஸ்பெஷல் லஞ்ச் ப்ரொஃபஸருக்கு மட்டும் தானே கொடுப்பாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன், நமக்கு எப்படி கிடைச்சிச்சு அப்படின்ற மாதிரி ஜீவன் கேட்பானா. அங்கே பார்த்தே கேன்டீன் மேனேஜர் அவன் எனக்கு ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட், அதனால தான் நமக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க, அதுவும் சீக்கிரட்டாக தான் கொடுத்துருக்காங்க, வேற யாருக்குமே இந்த ஆஃபர் கிடையாது, சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு 2 பேரும் கிளாஸ்க்கு போயிட்டு இருப்பாங்களா. அப்போ ஜீவனுக்கு ஃபர்ஸ்ட் லவ் அப்படின்ற நேம்ல இருந்து கால் வரும். ஒன்னு ஜீவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு பண்ணி, நான் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பண்ணி பாதிலே விட்டு அங்கிருந்து போயிடுவான். ஜீவன் இந்த மாதிரி நடந்துக்கிட்டது பண்ணிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒருவேளை கால் பண்ணது ஜீவனோட கேர்ள் ஃப்ரெண்டா இருக்குமோ, அதனால தான் நம்ம பாதியில விட்டு போனானா ஏன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்லி பண்ணி நினைச்சு குழம்பிட்டு இருப்பாங்க. அந்த டைம் கரெக்டா பண்ணிக்கு ஜெயில்ட்டு இருந்து கால் வரும். ஆனா பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஜெயோட நேம பார்த்ததும் கால் கட் பண்ணி விட்டுருவாங்க. இவன் நம்ம கூட இன்ட்ராக்ட் பண்ணாவே நமக்கு பிரச்சனை தான் வருது, ஃபர்ஸ்ட் இவனை அவாய்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திரும்புவாங்களா. பார்த்தா பின்னாடி தான் ஜெயில் வந்து நிற்பான். ஜெயில் பண்ணி கால் கட் பண்ணது ஏற்கனவே பார்த்துருப்பானே. ஆனால் ஒன்று நான் இங்கன்னா தேடிட்டு காணன்னு கால் பண்ணேன், அப்படி காலை கட் பண்ணி விடுறேன் அப்படின்ற மாதிரி கேட்பான். இல்லப்பா, நான் உன் காலை கட் பண்ணணும்னா ட்ரை பண்ணல, கால் அட்டன் பண்ண தான் ட்ரை பண்ணேன், தெரியாம கைப்பட்டுருச்சுப்பா, அதெல்லாம் கட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஜெயிலுக்கு பார்த்தாவே தெரியுது பச்சை பை சொல்றான்னு. அதனால ஜெயில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பண்ணி தன்னோட லெக்சர் ஹாலுக்கு கூட்டிட்டு போவான். இன்னையிலேருந்து நீ என்ன பண்ற அப்படின்னா, என்னோட லெக்சர்ஸ் எல்லாத்துக்கும் நீ தான் நோட்ஸ் எடுத்து கொடுக்குற எனக்கு பதிலா. இது எவ்வளோ நாள் பண்ணணும் அப்படின்னா, நீ எனக்கு டேப் வாங்க காசு திருப்பி தரணும் பத்தி, அது வரைக்கும் இதை பண்ணி தான் ஆகணும், அதான் உனக்கு பனிஷ்மெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். வேற வழி என்ன பண்ணி என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஜெயிலுக்காக உட்காந்து லெக்சர் எடுத்து எழுதிட்டு இருப்பா, கை வலிக்க உட்காந்து எழுதிட்டு இருப்பா. சரி எழுதி முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி போவாங்களா. அப்பன்னு பார்த்த ஜெயில் என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஒரு லெக்சர் ஷெடியூலே ஃபுல்லா அனுப்பி விட்டுருவான். இது எல்லாமே இந்த வாரம் அட்டன் பண்ண வேண்டிய லெக்சர் அனுப்பி விட்டுருவான். இதை பார்த்தோன்னே பண்ணிக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிரும். அடப்பாவி பாவம் பார்த்து எழுதி கொடுத்தா என்ன டார்ச்சர் பண்றான், ஃபர்ஸ்ட் முதல்ல எங்கிட்டாவது காசை ரெடி பண்ணி இவனுக்கு கொடுத்து இவனோட கடன் அடைக்கணும், அப்பதான் நம்ம நிம்மதியை மூச்சு விட முடியும், இல்லைன்னு இவன் டார்ச்சர் தாங்காது போல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வீட்டுக்கு போவாங்க. சரி தன்னோட அப்பா கிட்ட வீட்டுல வந்து காசு கேட்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பேச்சு எடுக்கலாம்னு ஆரம்பிப்பாங்களா. அப்ப அவங்க அப்பாவுக்கு வந்து ஹவுஸ் ஓனர்ட்ட இருந்து கால் வரும். இந்த மாதிரி இந்த மாசத்துல இருந்து ரெண்ட் வந்து ஏத்துறோம்ப்பா, அதனால எக்ஸ்ட்ரா பே பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த விஷயத்த அப்பா வீட்டுல சொல்லுவாராம். அப்ப பண்ணிக்கு தெரிஞ்சு போச்சு, அப்பா கிட்ட இருந்து காசு வர போறது இல்ல, ஏன்னா வீட்டு ரெண்ட் கொடுக்க தான் அப்பாட்ட காசு இருக்கும், இப்ப வேற என்ன பண்றது, சரி விடு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போய் கட்டளை படுப்பாங்க. அடுத்த பண்ணிக்கு தூக்கம் வராது, கனவுல கூட ஜெயில் காசு கேட்டு மாட்டுற மாதிரி தான் இருக்கும். சரி இந்த பையன் கிட்ட இருந்து தப்பிச்சாதான் நம்ம வாழ்க்கை நிம்மதியா இருக்க முடியும் போல இருக்கு, கனவுல கூட வந்து டார்ச்சர் பண்றான், ஃபர்ஸ்ட் ஏதாவது ஒரு பார்ட் டைம் ஜாப் பார்த்தாலும் அவன் கடன் அடைக்கணும்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்நேரத்துக்கு உட்காந்து பார்ட் டைம் ஏதாவது ஜாப் இருக்கா அப்படின்ற மாதிரி தேடி பார்ப்பாங்க. அப்படி தேடி பார்க்கும்போது தான் அவங்களுக்கு வந்து ஒரு ஜாப் கண்ணில் படும். ஜே அப்படின்ற ஒருத்தவங்க கல்ச்சர் எக்ஸிபிஷன் ஒன்று கண்டக்ட் பண்றாங்க, அதுக்கு கைட் தேவை அப்படின்ற ஒரு ஆட் இருக்கும். அந்த ஆடை பார்த்தோன்னே பண்ணிக்கு பிடிச்சி போயிடும். ஏன்னா கல்ச்சர் டிபார்ட்மெண்ட் தானே பண்ணி எடுத்திருப்பாங்க, இது வந்து தனக்கு பிடிச்ச வேலை, அது மட்டும் இல்லாம ஜெயிலோட கடனை அடைஞ்சு போயிடல, அதனால இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு உடனே அப்ளை பண்ணுவாங்க. அவங்களும் செலக்ட் பண்ணிட்டு நீங்க வேலைக்கு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. உடனே பண்ணி என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, அங்க போய் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எக்ஸிபிஷன்ல பன்னியோட வேலை எல்லாருக்கும் கைட் பண்றதானே, எப்படி இருக்கு இந்த சிலை அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்றதானே. அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பையனை மீட் பண்ணுவாங்க. அந்த பையன் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா அமைதியா டீசென்டா இருப்பான். அவனுக்கு வந்து பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா, எக்ஸிபிஷன்ல சுத்தி காட்டிட்டு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. 2 பேரும் நல்லா க்ளோஸா பேசுவோம், அவங்க தாட்ஸ் ஒத்து போகும், ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க. அதனால பக்கத்துல இருக்க காஃபி ஷாப் போய் காஃபி சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி 2 பேர் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்ப அந்த பையன் வந்து தன்னை இன்ட்ரோ பண்ணிக்குவான். என்னோட பேரு வந்து ஆலன், எனக்கு 26 வயசு ஆகுது, அப்புறம் ரொம்ப தேங்க்ஸ்ங்க நீங்க எனக்கு எக்ஸிபிஷன்ல சுத்தி காட்டினதுக்கு, நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் எக்ஸிபிஷன் அட்டெண்ட் பண்றேன், இருந்தாலும் உங்க எக்ஸ்பிளேஷன் சூப்பரா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பான். அப்படி பேசிட்டு இருக்கும்போது ஆலன் பண்ணியோட யூனிஃபார்ம் நோட் பண்ணுவான். நீங்க யூனிவர்சிட்டியா படிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்பானா. ஆமாப்பா நான் ஸ்டூடெண்ட் தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பரவாயில்லைங்க, நீங்க கல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல ஸ்டூடெண்டா இருக்கனால தான் சிலைகள் பத்தினா ரொம்ப சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க உங்க எக்ஸ்பிளேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லுவானா. அதனால ஒன்றும் இல்லப்பா, ஆக்சுவலி நான் ஜெயோட மிகப்பெரிய ஃபேன், அதனால அவரோட ஆர்ட் ஒர்க் பத்தி முன்னாடி ஸ்டடி பண்ணிருக்கேன், அதனால தான் ஈஸியா வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாம ஜே கூடிய சீக்கிரம் எங்க காலேஜுக்கு கெஸ்டா வர போறாரு, அவரோட செமினாருக்கு வேற நான் என்ரோல் பண்ணிருக்கேன், கூடிய சீக்கிரம் நான் அவரை மீட் பண்ண போறேன், அப்புறம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பண்ணி அங்கிருந்து கிளம்பி போவாங்க.
அன்னைக்கு நைட் ஃபுல்லா பன்னி ஆலன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதை நினைச்சு பார்த்து சந்தோஷமா அப்படியே தூங்கிடுவாங்களா. அப்ப நைட்டு கனவுல பன்னிக்கு ஆலன் கூட டேட் போற மாதிரியும் அங்க ஆலன் வந்து பன்னிக்கு ப்ரொபோஸ் பண்ணி ரிங் கொடுக்குற மாதிரி வரும். அப்படி பண்ணி அக்செப்ட் பண்ணலான்னு போகும்போது கரெக்டா ஜியோல் வந்து தன்னோட ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு அங்க வருவான். ஃபர்ஸ்ட் என்னோட டேபுக்கான அமௌண்ட் செட்டில் பண்ணு, அதுக்கப்புறம் மற்ற வேலையை பாரு அப்படின்ற மாதிரி மிரட்டுற மாதிரி கனவு வரும். சே நல்ல கனவு, இவனால கெட்டு போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பானி எந்திரிப்பாங்க. எந்திரிச்சவங்க உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜியோலுக்கு இன்னைக்கு வேலை பார்த்துருப்பாங்களா, அதுக்கு சேலரி கிரெடிட் ஆயிருக்கும்ல, அந்த அமௌண்ட் அனுப்பிப்பாங்க. பாட இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்களா. ஜியோல் வந்து இந்த அமௌண்ட் சென்ட் ஆனதை பார்த்திருப்பானே. பார்த்தோன்னே என்ன பண்ணுவான் அப்படின்னா பேலன்ஸ் பண்ணி எவ்வளவு தரணும் அப்படின்றத கால்குலேட் பண்ணி உடனே வந்து பதில் அனுப்புவான். நீனும் பேலன்ஸ் இவ்வளவு அமௌண்ட் தரணும் மறந்துடாத அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிவிடுவான். இந்த மெசேஜ் பார்த்தோன்னே பன்னிக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிரும். அவட பாவி கொஞ்ச நேரம் கூட நீ நிம்மதியா இருக்க விட மாட்டேல, நீ எப்படி டென்ஷன்லயே வச்சுக்கணும்ல உனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி கத்திட்டு இருப்பாங்க. அடுத்த நாள் காலையில காலேஜ்ல பன்னி வந்து ஜீவன் ஒரு பொண்ணு கூட இருக்கதா பாக்குறாங்க. இந்த பொண்ணு பேர் வந்து ஹைவோன். அப்பதான் ஒரு விஷயம் பன்னிக்கு தெரிய வருது, ஹைவோனுக்கு வந்து உடம்புல பிரச்சனை, அதனால அவங்கள நடக்க முடியாது, வீல் சேர் இல்லாம எங்கேயும் போக முடியாது அப்படின்னு. அதே சமயம் ஜீவன் என்ன பண்றா அப்படின்னா அந்த ஹைவோன் வந்து ரொம்ப கேர் பண்ணி பாத்துக்குவான். பாக்குறதுக்கு ரெண்டு பேரும் ரொம்ப கியூட்டான கப்பல் மாதிரி இருப்பாங்க, ரொம்ப ஹாப்பியாவும் இருப்பாங்க. அந்த டைம் ஜீவன் என்ன பண்ணுவான்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹைவோனை விட்டு ஏதோ திங்ஸ் வாங்குறதுக்காக அங்க இருந்து போயிருவான். ரொம்ப நேரம் ஆயும் வந்து ஹைவோன் வர மாட்டானா. அந்த பொண்ணுக்கு போர் அடிக்கவும் அந்த பொண்ணு என்ன பண்ணுன்னா பக்கத்து ஸ்ட்ரீட்ல வந்து மியூசிக் ப்ளே பண்ணிட்டு இருப்பாங்க. சரி போய் நம்ம அதை பார்த்துட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்க இருந்து அங்க போவாங்களா. அப்படி போயிட்டு இருக்க வழியில அவங்களோட சக்கரை வந்து ஒரு மணல சிக்கி அப்படியே தடுக்கி கீழே விழுகிற மாதிரி போயிடுவாங்க. இதை பார்த்துட்டு இருந்த பண்ணி உடனே வந்து அந்த பொண்ணை வந்து பிடிச்சிருவாங்க. நீங்க கீழே வந்திருப்பீங்க பாரு, கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்களா. அந்த டைம் அங்க வந்து ஜீவன் வந்து இதை நோட் பண்ணுவான். பன்னிக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு ஒருத்தர் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைப்பான். இவங்களை வந்து தெரியும் உங்க பேர் பன்னி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைப்பாங்க. ஹைவோனுக்கு ஜீவன் வந்து பன்னி கூட ரொம்ப க்ளோஸா இருக்க மாதிரியே ஃபீல் ஆகுது. ஏது அது வந்து உங்களுக்கு சுத்தமாவே பிடிக்கல. ஏன்னா ஹைவோன் வந்து ரொம்ப பொசசிவான பொண்ணு. ஜீவனோட போன்ல கூட தன்னோட பேரை தான் ஃபர்ஸ்ட் லவ் அப்படின்னு அவங்க சேஞ்ச் பண்ணி வச்சிருந்திருப்பாங்க. இதை பார்க்கும்போது பன்னிக்கெல்லாம் சிரிப்பா இருக்கும். ஹைவான் ரொம்ப பொசிவா கியூட்டா இருக்காள் அப்படின்ற மாதிரி பார்த்து ரசிச்சுட்டு இருப்பாங்க. அந்த டைம் பன்னிக்கு ஜெயல் கிட்ட இருந்து லெக்சருக்கு டைம் ஆச்சு அப்படின்ற மாதிரி கால் வரும். உடனே பன்னி என்ன பண்ணுவாங்கன்னா ஜெயல் கிட்ட போவாங்களா. ஜெயல் அப்பதான் நோட் பண்ணுவான் பன்னியோட ட்ரெஸ் பூரா அழுக்கா இருக்கும். ஹைவானுக்கு ஹெல்ப் பண்ணிருப்பாங்களா, அதனால அவங்க ட்ரெஸ் வந்து அழுக்கா இருக்கும். இதை பார்த்து ஜெயல் என்ன பண்ணுவா அப்படின்னா தன்னோட ஷர்ட்டை கழட்டி பன்னி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி போவான். ஆனா பன்னி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜெயல் நம்மள அடிக்கத்தான் வரான் அப்படின்ற மாதிரி நினைச்சு கண்ணை நல்லா இறுக்கியா முடிக்குவாங்க. ஆனா ஜெயல் என்ன பண்ணுவா அப்படின்னா தன்னோட ஷர்ட்டை பன்னிக்கு போட்டு விடுவான். இதை பார்க்கும்போது பன்னிக்கு பார்க்க ரொம்ப கியூட்டா இருக்காங்க, ரொம்ப நல்லா கேர் பண்ணி பாத்துக்கிறான் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. அடுத்த கிளாஸ்ல தான் காட்டுவாங்க. எப்பயும் போலதான் பன்னி வந்து ஜெயலுக்கு வந்து நோட்ஸ் எடுத்துட்டு இருப்பாங்க. அப்படி எடுத்துட்டு இருக்கும்போது கிளாஸ்ல ஒரு டிராயிங் போர்ஷன் வருமா. அந்த பன்னி வந்து சூப்பரா அழகா வந்து நோட்ல டிரா பண்ணிட்டு இருப்பாங்க. இதை பார்த்து ஜெயல் கேட்பான், பரவாயில்லையே ரொம்ப நல்லா டிரா பண்றேன், பரவாயில்ல கொஞ்சம் டேலண்டா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி பாராட்டுவான். அடுத்து தொடர்ந்து கண்டினியூவா கிளாஸ் போயிட்டே இருக்குமா. இது ரொம்ப லாங் லெக்சர் அப்படின்றனால ஜெயலுக்கு ஒரு கட்டத்தில் தூக்கம் வரும். அப்படியே கிளாஸ் கவனிச்சுட்டே தூங்கிட்டு இருப்பானா. இது எந்த பண்ணி பார்ப்பாங்க. ஜெயல் வந்து தூங்கிட்டு இருக்கும்போது பார்க்க ரொம்ப அழகா கியூட்டா தெரிவானா. பாரு இவன் பார்க்க எவ்வளவு சூப்பரா இருக்கான், தூங்கிட்டு ரொம்ப அழகா இருக்கான்னு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வச்சுக்கண்ணு வாங்காம ஜெயலை பார்த்துட்டே இருப்பாங்களாம். அப்பதான் மண்ணிக்கு ஒரு விஷயம் மைனஸ் ஸ்டக் ஆகும். யாரை போய் நம்ம இவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருந்தோம், ஜெயில போய் அவன் ஒரு ராட்சசி நம்ம எப்படி எல்லாம் குடும்பப்படுத்திட்டு இருக்கோம், அவனை போய் அவ்வளவு நேரம் ரசிச்சு பார்த்துட்டு இருந்தோம். பன்னி இந்த மாதிரி நம்ம பார்க்க கூடாது, கான்சன்ட்ரேட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பழையபடி எப்பயும் போல நோட்ஸ் எழுத ஆரம்பிச்சிருவாங்க. கிளாஸ் முடிஞ்சு வரும்போது பன்னி கேம்பஸ்ல போபியை மீட் பண்ணுவாங்க. அவங்க கையில மாவு கட்டு போட்டிருக்குமா. ஏன்டி என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இது ஃபேக் டி, ஒரிஜினலா கிடையாது, ஆக்டிங்காக போட்டது அப்படின்ற மாதிரி போபி சொல்லுவாங்க. இப்போதானே எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு, உனக்கு கூட அடிபட்டுருச்சுன்னு நினைச்சு நான் எவ்வளவு கவலைப்பட்டு தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. சரி இது கொஞ்ச நேரம் வச்சு நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போபி வந்து பன்னி கிட்ட கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி போவாங்க. உடனே பன்னி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த மாவு கட்டை போட்டு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி போட்டு பார்த்து விளையாண்டுட்டு இருப்பாங்க. அப்ப கரெக்டா அந்த சைடு வந்து ஜியோல என்ன பண்ணிடுவான் அப்படின்னா பன்னி கையில மாவு கட்டை போட்டிருக்கத பார்ப்பான். அப்போ பன்னியோட கை வந்து ரொம்ப சீரியஸான அடிபட்டுருச்சு போல இருக்கு, ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை, அதனாலதான் மாவு கட்டு போட்டிருக்கான் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு பன்னி கிட்ட வந்து சொல்லுவாங்க, உன் கை இப்படிதான் அடிபட்டிருக்கல, இனிமேல் நீ வந்து லெக்சர் ஹால்ல நோட்ஸ் எல்லாம் எடுக்க வேணாம், கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடு, உன் கை சரியான பிறகு எனக்கு எழுதி கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பன்னி யோசிச்சு பார்ப்பாங்க, பரவாயில்லையே இந்த லூஸ் இப்படி நினைச்சுக்கிச்சா, இதுவும் நல்ல ஐடியா தான் இருக்கு, கொஞ்ச நாள் இதை வச்சு தப்பிச்சிடலாம் சொல்லிட்டு ஆமா எனக்கு முடியல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி நீ பார்த்து ரெஸ்ட் எடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுவான். பன்னி ஜாலியப்பா கொஞ்ச நாளைக்கு நம்ம தொல்லையே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சந்தோஷமா இருப்பாங்க. அப்படியே கொஞ்ச நாள் போகுது. வருஷம் எங்க காலேஜ்ல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா பக்கத்து ஸ்கூலுக்கு ஃபண்ட் கலெக்ட் பண்ணி கொடுப்பாங்க. அதுல இவங்க தான் பெஸ்ட்டாக வருவாங்க. அதே மாதிரி இந்த வருஷமும் ஸ்கூலுக்கு வந்து ஃபண்ட் கலெக்ட் பண்ணி தரணும், அதுக்கு நீங்க தான் இன்சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்சார்ஜ் சார் வந்து அதுக்கான ஒர்க் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிரிச்சு கொடுப்பாங்க. நீங்க வந்து ஜோடியா சேர்ந்து வந்து வேலை பாருங்க, தனியாக யாரும் வேலை பார்க்க வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருவாங்க. அந்த டைம் ஜேயோல் என்ன பண்ணுவோம் அப்படின்னா பன்னிக்கு இருக்கான்னு அடிபட்டிருக்கு, மற்றவங்க கூட பேர பண்ணா அவர் ரொம்ப வேலை பார்க்குற மாதிரி இருக்கும், அதனால நம்மளே ஹெல்ப் பண்ணலாம் சொல்லிட்டு பன்னி கூட தான் பேர பாய்க்குவான். அது கஷ்டமான வேலை பூரா தான் பார்த்துட்டு பன்னிக்கு ஈஸியான வேலை தான் கொடுப்பான். அந்த வேலையுமே பன்னியை பார்க்க விட மாட்டான். நீ ஒருத்தன் முடியல இல்லை நீ போய் உட்காந்து ரெஸ்ட் எடு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பன்னியோட ஒர்க்கே சேர்த்து பார்த்துட்டு இருப்பான். பரவாயில்லையே கொஞ்சம் நல்லா தான் நம்மளை ட்ரீட் பண்றா அப்படின்ற மாதிரி சொல்லி பன்னியும் பார்த்துட்டு இருப்பாங்களா. அப்படி அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது ஜெயல் சேர்ல இருந்து வலிக்கு கீழே விழுகிற மாதிரி போவான். உடனே பன்னி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆக்ட் பண்ணிட்டு இருக்கிறத மறந்துட்டு போய் ஜெயல வந்து பிடிச்சிருவாங்க. அப்பதான் ஜெயல் நோட் பண்ணுவான், அப்ப பன்னி நீ இவ்வளவு நாள் என்கிட்ட போய் சொல்லியிருக்க, உன் கையில காயன்னா ஆறி போய் தானே இருக்கு, அப்படியே நீ என்னை வேலை வாங்கியிருக்க ஏமாத்திருக்கீல அப்படின்ற மாதிரி சொல்லுவான்.
இல்லப்பா அப்படின்னா இல்ல இப்பதான் எனக்கு சரியா போச்சு, கொஞ்ச நாள் தான், ஒரு நாளைக்கு முன்னாடி தான் அப்படின்ற மாதிரி சமாளிப்பாங்களா. அதான் இப்ப சரியா போச்சுன்றீங்களா, போ வேலையை பாரு, ஏன் வேலையை சேர்த்து பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பன்னி பழையபடிக்கு வேலை வாங்க ஆரம்பிச்சிருவான். பன்னியும் கத்திட்டிக்கிட்டே வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. இப்படி வேலையெல்லாம் முடிச்சுட்டு பண்ணி வெளியே வருவாங்களா. அப்போ வந்து ஜீவன் வந்து கேம்பஸ்ல மீட் பண்ணுவாங்க. ஜீவன் வந்து பன்னிக்கு வந்து டீ வாங்கி கொடுத்து ரொம்ப தேங்க்ஸ், நீங்க வந்து அன்னைக்கு ஹைவோனுக்கு ஹெல்ப் பண்ணீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லுவான். பரவாயில்லப்பா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் பேசிட்டு இருப்பாங்களா. அப்புறம் நீங்க ஜீவனுக்கு கடன் கொடுக்கணும்ல, அதை கொடுத்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி ஜீவன் கேட்பான். இன்னும் இல்லப்பா, இனிமேல் தான் ரெடி பண்ணி கொடுக்கணும், பேலன்ஸ் இன்னும் நிறைய கட்ட வேண்டியது இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டா அப்படின்ற மாதிரி ஜீவன் கேட்பான். அந்த டைம் கரெக்டா பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காலேஜ்ல ஒரு போஸ்ட் இருக்கும், அதை பார்ப்பாங்க. அது எதுக்கான போஸ்ட் அப்படின்னா உங்க காலேஜ்ல ஒரு காம்படிஷன் நடக்குது, யார் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்றதுக்காக. அதுல ஜெயிச்சாங்க அப்படின்னா ஜெயிக்கிறவங்களுக்கான ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து டேப்னு போட்டிருக்கோம். இதை பார்த்து பண்ணி வந்து நான் அதுல பார்ட்டிசிபேட் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போய் பேர் கொடுத்துட்டு வருவாங்க. அப்படியே கொஞ்ச நாளும் போது காம்படிஷன் டே வருது. இதுக்கு நோ ரெஸ்ட்ரிக்ஷன், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் யார் வேணாலும் காம்படிட் பண்ணலாம், யார் பெஸ்டா பண்றாங்களோ அவங்க தான் வின்னர். காம்படிஷன் ஸ்டார்ட் ஆகுது, எல்லாரும் அவங்களோட பார்ட்டிசிபேஷன் நல்லா பண்றாங்க. அப்ப பன்னியோட டன் வருது. பன்னி என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு பஞ்ச் தான் விடுறாங்க. அந்த பஞ்ச் இதுக்கு முன்னாடி பண்ணிருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாரையும் விட பெஸ்டா வருது. இதை வச்சு பார்க்கும்போது பன்னி தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வருவாங்க போல கெஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருந்த பன்னியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பாரு பன்னி ரொம்ப சூப்பரா விளையாண்டுருக்காள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பன்னி என்கரேஜ் பண்ணி சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்க. இன்னொரு சைட் இது ஜெயோல பாப்பானா, என்ன இவ இப்படி அடிப்பாளா, இது தெரியாம விட்டு நம்ம பெரிய பிரச்சனை எல்லாம் பண்ணி வச்சோம், நல்ல வேலை சாமி நம்மள அடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் பயத்தோடய பார்த்துட்டு இருப்பான். அப்பதான் காம்படிஷனோட ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அவங்க கெஸ் பண்ண மாதிரி பன்னிக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைக்குமா. பன்னிக்கு வந்து பிரைஸ் வந்து கொடுக்குறாங்க. பன்னி அந்த பிரைஸான டேப் வாங்கிட்டு வராங்க. வந்தவங்க உடனே இதை கொண்டு போய் ஜெயல் கையில கொடுப்பாங்க. இந்த உனக்கான டேப் நான் கொடுத்துட்டேன், இனிமேல் உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, உனக்கு நான் திருப்பி எழுதினா தர மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன், இனிமேல் நீ நானும் மீட் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து போவாங்க. கட் பண்ணா காலேஜ் முடிஞ்சதும் பன்னி ஜீவன் கூட நடந்து வீட்டுக்கு போயிட்டு இருப்பாங்களா. அப்ப ஜீவன் கேட்பான், நான் வேணா உன்னோட வீட்டுல டிராப் பண்ணவா அப்படின்ற மாதிரி கேட்பானா. அதுக்கு பன்னி சொல்லிடுவாங்க, இல்லப்பா இன்னைக்கு நான் ஃப்ரெண்ட்ஸோட மீட்டப் வச்சிருக்கேன், நீ வேணா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இடத்துல என்ன டிராப் பண்ணி அப்படி நீ ஜாயின் பண்ணிக்க அப்படின்ற மாதிரி இன்வைட் பண்ணுவாங்க. சரின்னு சொல்லிட்டு ஜீவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா பன்னியோட ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து போவாங்க. ரெஸ்டாரண்ட் போனது பன்னி என்ன பண்ணுவாங்கன்னா தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஜீவன் வந்து இன்ட்ரோ பண்ணி வைப்பாங்க. இன்னொரு பக்கம் ஜேஎலோட பிளேஸ் தான் காட்டுறாங்க. ஜேஎல் கிட்ட அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, நீ பன்னியை ரொம்ப டார்ச்சர் பண்ணிருக்கடா, அதனாலதான் அவ காம்படிஷன்ல தான் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணிருக்கா, இருந்தாலும் நீ ரொம்ப ஓவரா தானே போற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பானா. அப்பதான் ஜேயோலுக்கு இந்த விஷயமே ரியலைஸ் ஆகும். அப்ப நம்ம ரொம்ப ஓவரா தான் பண்ணிட்டோமோ, ரொம்ப தான் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டோமோ, அது தப்பு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரி பன்னி கிட்ட வந்து ஒரு தேங்க்ஸ் மெசேஜ் போடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எனக்கு நோட்ஸ் எடுத்து கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் பண்ணி அப்படின்ற மாதிரி மெசேஜ் போடுவான். இன்னொரு பக்கம் பன்னி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தான் ஃப்ரெண்ட்ஸ் கூட சாப்பிட்டுக்கிட்டே பேசிக்கிட்டு இருப்பாங்களா. அப்ப வந்து மெசேஜ் வரும், அதை இக்னோர் பண்ணிட்டு அவன் சும்மா போடுவான், ஏதாவது விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ போபே என்ன பண்ணுவாங்கன்னா குறி நான் என்ன மெசேஜ்னு பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போன் ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. அதுல தேங்க்ஸ்னு போட்டிருக்குமா. அதான் சொன்னேனடி அவன் என்ன கிண்டல் பண்றதான் பண்ணுவான்னு சொல்லிட்டு விடுங்க பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்பதான் போபி வந்து ஒரு விஷயத்தை நோட் பண்ணுவாங்க, என்னடி புதுசா உன்னோட போன்ல 2 பசங்களோட போன் நம்பர்லாம் இருக்கு, எங்களுக்கு தெரியாம எப்போ மீட் பண்ண நம்பர் வாங்கின, எங்க கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்களா. அதெல்லாம் ஒன்னும் இல்லடி உங்களுக்கு தான் தெரியுமில்ல ஜீவன் ஜெயோல்னு, அப்புறம் வேற யார் நம்பர் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. ஆமா இரு பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி தேடி பார்க்கும்போது ஆமா யாருன்னு ஒரு நம்பர் இருக்கு, யார் அது புதுசா இருக்கே அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஓ நாங்க சொல்ல மறந்துட்டேன், எனக்கு எக்ஸிபிஷனுக்கு ஒர்க் பண்ண போயிருந்தேன்னு, அங்கதான் அலனை மீட் பண்ணேன், பார்க்க ரொம்ப நல்ல பையனா இருந்தான், நல்லா தான் பேசினான், அப்புறம் அப்படியே காஃபிக்கு போய் காஃபி சாப்பிட்டு வந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே ஃப்ரெண்டு பொண்ணு சொல்லுவாங்க, அப்ப பண்ணி நீ 2 பேர்ல யாரையோ ஒருத்தவங்கள லவ் பண்ண போற, ஜீவோனா இல்ல அலனா அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்களா. பண்ணி அதெல்லாம் ஒன்னும் தெரியலடி பாப்போம் யாருன்னு சொல்லிட்டு, எப்படியும் 2 பேருமே பார்க்க ரொம்ப பெட்டரா தான் இருக்காங்க, 2 பேரும் ட்ரை பண்ணி பார்க்கலாம், வேணா என்னோட பாய் ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல அவங்க 2 பேர்த்தையும் ஆட் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி ஓகே டி பாத்துக்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்களா. அப்ப போபி சொல்லுவாங்க, என்ன 2 பேரும் சொல்றீங்க, ஜெயோல விட்டீங்களா, ஜெயோல் 3வது ஆளு, அவனை எப்படி நீங்க விட முடியும், அவனும் நம்ம பண்ணி தான் டாம் அண்ட் ஜெர்ரி கப்பல் மாதிரி சண்டை போட்டுட்டு சுத்திட்டு இருக்காங்களே, பார்த்து இந்த மாதிரி கப்பல் தான் சீக்கிரமா பேரப் ஆவாங்கன்னு எனக்கு தெரியும், லிஸ்ட்ல வந்து ஜெயோலி சேர்த்துக்க அப்படின்ற மாதிரி பண்ணிக்கிட்ட சொல்லுவா. அதுக்கு பண்ணி சொல்லுவாங்க, ஜெயோல சேர்க்கறதுக்குன்னா யோசிக்கணும் டி, ஏன்னா இவங்க 2 பேரையும் நான் அனலைஸ் பண்ணவே எனக்கு நேரம் சரியா இருக்கு, ஜெயோல வேணா கொஞ்ச நாள் வெயிட்டிங் லிஸ்ட்ல வைக்கலாம், அவன் கேரக்டர் பார்த்துட்டு என்னோட பாய் ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல சேர்த்துக்கலாம், இப்போதைக்கு எதுவும் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 3 பேரும் இதை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. ஜீவன் என்னத்துக்கு தான் வந்தோன்னு தெரியாம அப்படியே பாவமா பார்த்துட்டு உட்காந்துருப்பான். இன்னொரு பக்கம் ஜெயோல் என்ன பண்ணுவான் அப்படின்னா தன்னோட ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது கேட்பான், உண்மையில நான் பண்ணி வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேனாடா, ரொம்ப மோசமாக நடந்துக்கிட்டே அப்படின்ற மாதிரி கேட்பானா. அதுக்கு வந்து அவனோட ஃப்ரெண்ட் சொல்லிடுவான், எனக்கு தெரிஞ்சு நீ ரொம்ப மோசமா தானே நடந்துக்கிட்டேன், இல்லைன்னா அவன் எதுக்கு கைனா உடஞ்சு போச்சுன்னு சொல்லி ஏமாத்தி ஆக்ட் பண்ணிருக்க போறான், இருந்தாலும் நீ ரொம்ப மோசம்டா அப்படின்ற மாதிரி சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருப்பானா. ஜெயில் பாப்பா ஏன்டா என்ன வெறுப்பிட்டு இருக்கியாடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தன்னோட ஃப்ரெண்ட் கூட அடிச்சு விளையாண்டுட்டு இருப்பான். அப்புறம் ஜெயில் வந்து நினைச்சு பார்ப்பான், உண்மையிலேயே நம்ம பண்ணி வந்து ரொம்ப கஷ்டம் தான் படுத்திட்டோம், சரி அவன் மெசேஜ்க்கு என்னதான் பதில் அனுப்பியிருக்கா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி எடுத்து பார்த்தா மெசேஜ்ல வந்து எந்த பதிலுமே இருக்காது, ஏன்னா இவன் மெசேஜுக்கு பதில் போடல அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பான். அடுத்த நாள் காலையில ஜெயில் வந்து தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட கேண்டீன்ல உட்காந்துருப்பானா. அங்க போபிக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக பண்ணி வருவாங்க. வந்தவங்க சாப்பாடு கொடுப்பாங்க, அப்படியே ஜெயில் இருக்கதா பார்ப்பாங்க, ஆனா கண்டுக்காம அங்க இருந்து போயிருவாங்களா. இந்த விஷயத்த ஜெயில்
டீட்டெயில் நோட் பண்ணிட்டு பின்னாடி பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு வந்து கேட்பான். அவன் நேற்று நைட் நான் உனக்கு மெசேஜ் பண்ணேன், ஏன் நீ அதை இன்னும் பார்க்கலையே, இக்னோர் பண்ற அப்படின்ற மாதிரி கேட்பான். நான் உன்னோட மெசேஜ் எதுவுமே இக்னோர் பண்ணவே இல்லையே, நான் பார்த்துட்டேன், உனக்கு ரிப்ளை தான் பண்ணல. அது மட்டும் இல்லாமல் நான் எதுக்கு உனக்கு ரிப்ளை பண்ண சொல்லு, உனக்கு எனக்கு எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லை. நீ யாரை ஃபர்ஸ்ட், எனக்கு நமக்கு 2 பேருக்கு இடையில கடன் தான் இருந்துச்சு, இப்போ நான் அதையும் கட்டிட்டேன். இனிமேல் உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமே இல்லை, இனிமேல் என் பின்னாடி சுத்தாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜெயில ரொம்ப திட்டி விட்டு பண்ணி அங்கிருந்து போவாங்க. ஜெயில் பாப்பா என்ன இப்படி சொல்லிட்டு போட்டா பொசுக்குன்னு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபீல் பண்ணி நின்றுட்டு இருப்பான். அடுத்து பண்ணி நேரம் எங்க போவாங்க அப்படின்னா ஜெயோட லெக்சர் ஹாலுக்கு தான் போவாங்க. ஏன்னா இன்னைக்கு தான் ஜெய் வந்து லெக்சர் கொடுக்கறதுக்காக அங்க வரடே. கூடயே ஜியோன்னு போயிருப்பான். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஜெய் யாருன்னு பாக்குறதுக்காக ரொம்ப அவளை வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. பன்னி அதுக்கு மேல கியூரியஸா இருப்பா. ஏன்னா பன்னி தான் ஜெயோட ஒர்க்கோட மிகப்பெரிய ஃபேன்ல, அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவ கரெக்டா ஜெயும் வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னா உள்ள வருவாங்க. ஜெயை பார்த்தோன்னு பன்னிக்கு வந்து ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும். இவங்க தான் ஜெயா அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. ஏன்னா பன்னி கூட ஆலன் ஒரு பையன் மீட் பண்ணியிருந்தாங்களே, அந்த பையன் தான் இங்க ஜெயா வந்து நிற்பான். பன்னி இதை கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்டே பண்ணிருக்க மாட்டாங்க. ஆலன் தான் ஜெயா, அவங்க கூட காஃபி எல்லாம் குடிச்சு அப்ப கூட அவ சொல்லல பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் ஜெயில் வந்து தன்னோட கிளாஸ்ல லெக்சர் அட்டன் பண்ணிட்டு இருப்பான். அப்ப அவனால சரியா கான்சன்ட்ரேட்டே பண்ண முடியாது. எங்க பார்த்தாலும் சரி, யாரை பார்த்தாலும் சரி, பன்னி மாதிரியே தோணுமா. அப்ப நமக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருச்சு போல, ஏன் இவ்வளவு மாதிரி தெரியுதுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளாஸ்ல இருந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா வெளியில வரும். போல பன்னி போய் பார்த்து பேசணும், அப்பதான் நமக்கு இதுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பன்னி தேடி அங்க இருந்து சுத்திட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா இங்க ஜெயோட லெக்சர் கான்ஃபரன்ஸ்லாம் முடிஞ்சிருச்சு. ஜெய் என்ன பண்ணுவார் அப்படின்னா தன்னோட செமினார் முடிஞ்சதுக்கு அப்புறம் பன்னி கூட வந்து பேசிக்கிட்டே நடந்து வந்துட்டு இருப்பாரு. நான் தான் ஜெய் அப்படின்றது உனக்கு அதிர்ச்சியா இருந்துச்சா, நான் உனக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸ் பண்ணலான்றதுக்காக சொல்லாம விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு பண்ணி எனக்கு சர்ப்ரைஸா மட்டும் இல்ல, ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்துச்சு. அவ்வளவு பெரிய ஃபேமஸான ஒரு ஆர்ட் ஒர்க்கர் வந்து என் கூட ஃப்ரெண்டா பழகுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. முன்னாடி நம்ம 2 பேரும் ரொம்ப க்ளோஸ்ன்னு நினைச்சே எப்படியாது, இப்போ எனக்கு தெரிஞ்சு நம்ம 2 பேருக்கு இடையே பெரிய கேப் இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரி பண்ணி சொல்லுவாங்களா. அதுக்கு ஆலன் சொல்லுவாரு, ஆனா எனக்கு அப்படின்னா தெரியல, எனக்கு இப்பதான் நம்ம 2 பேரும் ரொம்ப க்ளோஸா இருக்க மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. இது எல்லாத்தையும் பின்னாடி வந்து ஜீவன் வந்து முறைச்சு பார்த்துட்டே வருவேன். அப்படி அவர் பேசிட்டு இருக்கும்போது ஒரு பூ வந்து பன்னி மேல வந்து விழுமா. அதை ஆளு வந்து எடுத்து விடுவாரு. ஆளு வந்து கிட்ட க்ளோஸா வரும்போது பன்னியோட ஹார்ட் பீட் வந்து ரொம்ப டப்பு டப்பு டப்புன்னு துடிக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஜீவன் பொறாமையிலே அப்படியே எரிஞ்சு சாவான். அவனுக்கு பன்னி கூட ஆளு இருக்கிறது சுத்தமாவே பிடிக்கல. ஏன் பன்னி கூட யாரு இருக்கவுமே அவனுக்கு பிடிக்கல, ரொம்ப கடப்பில் நின்றுட்டு இருப்பானா. இன்னொரு பக்கம் பன்னி தேடி வந்து ஜியோல இந்த விஷயத்த பார்ப்பான். நாம இவனை திட்டியும் திரும்பி நாம பார்க்க வந்தா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பன்னி ஆச்சரியமா பார்த்துட்டு இருப்பாங்களா. அப்ப ஜெய சொல்லுவான், பன்னி உங்ககிட்ட நான் தனியா பேசணும், கொஞ்சம் வரியா அப்படின்ற மாதிரி கூப்பிடுவான். இவனுக்கு நம்மளை கூப்பிடான்னு தெரியலையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பன்னி பார்த்துட்டு இருப்பாங்க. இதை பார்த்து ஆலன் யாரு இவன் புது கேரக்டரா இருக்கான், ரொம்ப டஃப் கொடுப்பான் போல அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் ஜீவன் என்னால ஒருத்தனையும் சமாளிக்க முடியல, இப்ப இவன் வேற வந்து உயிர் எடுக்கிறான், இவன் என்ன பண்ணி தள்ளி போறான்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணி நின்றுட்டு இருப்பான். இதோட என்ன ஆகுது அப்படின்னா இந்த எபிசோட் வந்து முடியுது. நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.